வணக்கம். சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நம் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் மீன ராசி. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ இருக்குது, தயவு கூர்ந்து அதை ஃபுல்லாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா நிறைய புரியும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போது இன்றைக்கி நம்ம பேசும்போது மீனராசியை பற்றி, காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியமானது சனிப்பயிற்சி. ஏன் அதை விட முக்கியமானது ரொம்ப இந்த ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி. மேஷராசியில் காலபுருஷனுக்கு முதல் வீடு, ஃபர்ஸ்ட் ராசி மேஷராசி. எப்பவுமே லாஸ்ட் ராசி மீனராசி. இது எப்படி எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் மேஷம் ஃபர்ஸ்ட் மீனம் லாஸ்ட் அப்படி எடுத்துக்கூடாது. டிராவல் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தான் ஆகணும், எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு தான் ஆகணும்.
காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷராசி, மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடு மீனராசி. மீனராசிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு, அசாத்திய சிறப்புகள் உண்டு. நீங்கள் மீனராசியில் பிறந்தவரா, உங்களுடைய பிறப்புடைய ரகசியமே வேற. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிறப்பில் மிகப்பெரிய தெய்வ தத்துவம் என்பது இருக்குது. அதெல்லாம் நான் பேசுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சியானது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 95வது வருஷம் மேஷராசியில் தன்னுடைய டிராவல், அதாவது இந்த ஃபுல் சர்க்கிளுக்கான முதல் படி, அந்த டிராவலை ஆரம்பித்தது 95ல். 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் ஆரம்பித்த டிராவல் இப்போ மார்ச் 29, 2025 உங்கள் ராசிக்கு முடிக்க போகிறார். இதுதான் விஷயம். அவ்வளவு சிறப்பு மிக்க இது. இனிமேல் புதுசாக இன்னொரு டிராவல் ஆரம்பிக்கணும்னா மேஷராசிக்கு போனால் தான். அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. இந்த சனி பயிற்சி சாதாரணது இல்லை. மோட்சஸ்தானத்தில் வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கே பயிரவிருக்கிறார். இதுவரை விரய சனியாக இருந்து தொந்தரவு செய்த சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார். நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பொய் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுக்குள்ளே போகல. ஜோதிடத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. இது புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த தர்மப்படி உள்ளது உள்ளபடி சொல்லணும். அதில் சில நயம்பட சொல்லணும். அதாவது அப்படியே ராவாக சொல்லிட முடியாது, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் சொல்லணும். கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை அப்படியே சொல்லலாம். அந்த தர்மத்திற்கு உட்பட்டு தான் நான் பேசிட்டு வரேன். நான் யார் தனிப்பட்ட மனிதர்களுக்காகவோ பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ 2 ஸ்டாண்டையும் எடுக்கிறதில்ல. எது கரெக்டோ அதை சொல்கிறேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். என் வீடியோவை தயவு கூர்ந்து நீங்கள்லாம் பார்க்கணும், எப்படியாவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை. இந்த வீடியோவும் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் தயவு செய்து ஜோதிடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள், ஜோதிடமே நம்பாதவர்கள், நம்ம என்ன தம்ப்நெயில்ல என்ன டான்ஸுன்னு தான் போட்டிருக்கோம், சுவாமியுடைய பேர் ராசின்னு தான் போட்டிருக்கோம். தயவு செய்து நீங்கள் பார்க்கவே வேண்டாம் வீடியோஸை. ஜோதிடத்திற்கு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். தம்ப்நெயில்ல தெளிவாக போட்டிருக்கலையா ராசி ஜோதிடம்னு, அப்புறம் எதுக்கு உள்ளே பார்க்கணும்? நம்ம பிடிக்காத ஒரு வீடியோனா தமிழில் பார்த்துட்டு போக மாட்டோம். ஸோ தேர் ஆர் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வேணுமட்டே ஜோதிடம் பிடிக்காது, ஆனால் ஜோதிட தம்ப்நெயிலுக்குள்ளே ஜோதிடம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜோதிடமே பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. வி வில் இக்னோர் தெம் கம்ப்ளீட்லி. நாங்களாம் அதை பற்றி கவலையே படலை, சரியா? நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ மீனராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மீனராசியாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மீனராசியில் இருந்தால் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு பதிவு இது மீனராசிக்கு, அது ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகிறார் மார்ச் 29, 2025. அதனால தான் முக்கியமான பதிவுன்னு சொல்லுவோம். பொதுவாக 7.5 சனி அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது 7.5 சனி, அஷ்டம சனி, ரெண்டுத்துக்குமே பயம் வரும். இதில் 7.5 சனியில் பாத சனி விரய சனின்னு 2 இருக்குது. அது அவ்வளோ பயம் தேவையில்லை. ஆனால் ஜென்ம சனி என்பது நாம் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக இருக்க தான் செய்யுது. பிரச்சனைகள் வராமையே இருந்துருமா, நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கணிசமான அளவிற்கு பிரச்சனைகளை தடுக்க முடியும். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் பண்ணக்கூடியதில் தான் இருக்குது. அப்போ பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்ன பரிகாரம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். மீனராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக வரும். லைஃப் லெசன்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸில் வாத்தியார் எடுக்க முடியாத பாடம், காலேஜில் ப்ரொஃபஸர் சொல்லித்தர முடியாத பாடம், கணவன் மனைவிக்கு சொல்லித்தர முடியாத பாடம், மனைவி கணவனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அப்பா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அம்மா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அத்தனையும் ஆண்டவன் ஆகிய சனீஸ்வரன் சொல்லித் தருவார். பயப்பட வேண்டாம், நம்மளை ஒன்றும் கொண்டுட மாட்டார். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை அரவணைக்கவும் செய்வார். விழுந்துரு அடிப்பார், விழும்போது பிடிச்சிருவார். ஸோ கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள், நண்பர்கள்னா யாரு, பணம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறீங்க. இதை மறந்துடாதீங்க. எல்லாத்தோட முக்கியம், இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவ இல்லைன்னா நான் இல்லை
உன் மேலே உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உறவுகள் இருக்குல்ல, அக்கா, தம்பி, அண்ணா, தங்க, பொண்டாட்டி, புள்ள, இதெல்லாத்தையும் நீங்கள் யார், இந்த உறவு, இவங்களுடைய ஒரிஜினல் கலர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கணும். நிறைய தியானம் செய்யணும். இறை பக்தி வேணும். இப்போ 7.5 சனி, ஜென்ம சனி வருது, ஐயோ பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. பயந்தா மட்டும் கஷ்டம் போயிடுமா? பயப்பட வேண்டியதில்லை. எதிர்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன், எதிர்கொள்ள வேண்டும். பார்த்துக்கலாம். எல்லாரும் அதை தாண்டி தான் வரும். பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்லது கெட்டது, பகல் இரவு, துக்கம் சந்தோஷம், இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து தான் வரும். பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக எது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா, உங்களுடைய தர்மம். ஏன்னா தர்மம் மட்டும் சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களை விட்டுருவார். நீங்கள் தர்மம் செய்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட வரமாட்டார். உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டு, கேம்பிளிங், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது ஒன் வேயாக தான் இருக்கும். இப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தவிர்க்க வேண்டும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை காமிச்சு, ரொம்ப முக்கியமான தருணம், கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசி நண்பர்களும் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கலாம், எப்படி பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கு நாங்கள் கிளியர் கட் ப்ரெடிக்ஷன்ஸோட வழிகாட்டுதலோட சொல்லுவேன். அதுபடி இப்போ பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் போய் நான் போய் லவ் பண்ண போகிறேன், இல்லைனா என் மனைவி கிட்ட நியாயம் கேட்க போகிறேன், கணவன் கிட்ட போய் நான் எது தர்மம் எது நியாயம்னு கேட்க போகிறேன், இதெல்லாம் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான். வெளிப்படையாகவே சொல்கிறேன். தயவு கூர்ந்து காதலிக்கிறீங்கன்னா கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாத நிலமையில இப்போ டைமில் இருக்கிறதுனால முடிஞ்சால் ஓப்பனாக சொல்லுங்கள். ஏற்றுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்கள். அவ்வளோதான். பி ப்ராக்டிக்கல். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்குறேன், நான் அது தப்பு பண்ணுறாங்க, இப்படிலாம் எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த 2 வருஷம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கணுங்கிற மனசில் இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் மேலே எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை நான் சொல்லும் போது என்ன நினைச்சே கோவப்படலாம். ஜென்ம சனி இருக்கும்போது இந்த சுயமரியாதைக்கும் பணிஞ்சு போகிறதுக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். இப்போ உள்ள தலைமுறை பணிஞ்சு போகிறதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா சுயமரியாதை இழக்கிறதா நினைக்கிறாங்க. பணிவுக்கும் சுயமரியாதைக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். தேவையில்லாத விஷயங்களில் பணிவு அது சுயமரியாதையை இழக்கிறதாகும். தேவையுள்ள விஷயங்களில் அமுங்கி போகிறது பணிவாகும். அப்போது ஒரு லாபத்துக்காக நீங்கள் உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்கும்போது அதுதான் சுயமரியாதையை இழக்கிறது. உங்களுடைய லாபத்துக்காக, இன்னொருவருடைய லாபத்துக்காக மரியாதையை விட்டு கொடுக்கறது பேர் பணிவு. புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயங்களில் ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை வேற ஒரு ஆஃபீஸ்லையோ, இல்லை ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துலையோ, இல்லை ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸ் கிட்டேயோ நீங்கள் நான் சுயமரியாதையோடு இருக்கேன், நீங்கள் கடைக்கெல்லாம் வராது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு அவருக்கு இல்லை, அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்கள் பொறுமையாக கையாளணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பொறுமை மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். அவசரம் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்க வச்சிடும். இதை மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே கேது உங்களோட 6ஆம் இடத்துக்கு வருவார். அதை பற்றி பேசுவோம். இது சனிப்பெயர்ச்சியினால் வரக்கூடிய தாக்குதல்கள். இதுக்குண்டான பரிகாரத்தையும் நான் சொல்கிறேன், புதுசாக கேளுங்க. இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய குரு பயிற்சி. உங்களுடைய ராசிநாதன் உபஜயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல வேலை. அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ஓரளவிற்கு அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் செய்யும் இடத்தை கொஞ்சம் காப்பாற்றுவார். அதே மாதிரி
உங்களுடைய 8ஆம் இடத்தை அவர் பார்க்க போவதனால் 5ஆம் பார்வையாக உடல் உபாதைகளை கொஞ்சம் தவிர்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசிபிளான ஃபேவரபிளான ரிசல்ட்டை கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி உங்களோட 12ஆம் வீட்டுக்கு வருவதை போல இந்த மாதிரி நேரங்களில் யோகம் உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் பிட்வீன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த ராகு மாறுற வரைக்கும் இந்த 4 மாதம் கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்கும். சனியும் உங்கள் ராசியில் இருப்பார், ராகுவும் இருப்பார். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இந்த நேரத்தில் தான் பிட்வீன் ஏப்ரல் 1 டு ஒரு ஜூலை 31 வரைக்கும் தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் மாற்றுறது, பெண்கள்னால அவமானப்படுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் போய் என்ட்ராது, சபலப்படுறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போனீங்கன்னா நோ என்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு திரும்பி அதுலேருந்து வர முடியாது, காப்பாற்றிக்க முடியாது. அதனால் நல்லதை தான் சொல்கிறோம், நல்லபடியாக இருங்கன்னு சொல்கிறோம். அது ஒன்று. இதுக்கு அடுத்தபடியாக ராகு உங்கள் ராசியிலிருந்து பெயர்ந்து 12ஆம் வீட்டுக்கு, உங்களோட 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பெயரும்போது யோகங்களை அள்ளி வழங்குவார். அது ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு கேது வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்புகள் இருக்கும். மொத்தமாக ஆங்கில புத்தாண்டில் என்னென்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது என்பதை தர்மத்திற்கு உட்பட்டு ஓப்பனாக தெளிவாக பேசியிருக்கணும். பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவ். ஜோதிடம் என்பது ஒரு சார்ந்தது இல்லை, பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் மட்டும். ஒரு சமையலில் மட்டும் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம், அஞ்சரை பெட்டி வச்சிருக்க மாதிரி ஜோதிடத்திலையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் கூட எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்கு. எனக்கு எதுவுமே வேணாம், கெட்டதெல்லாம் வெறும் நல்லது தான், அது மாதிரி ஒரு வாழ்க்கை அது வந்து பொய் தான். கெட்டதும் இருக்கணும், கொஞ்சமாக இருக்கணும், நல்லது நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையாக இருக்கும். ஆக தர்மத்திற்கு உட்பட்டு நம்ம பேசியிருக்கோம். பரிகாரம் என்று சொன்னால் கட்டாயம் மீனராசியில் பிறந்த 100% பேரும் ஒரு தடவையாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் பண்ணி, நலத்தீர்த்தத்தில் குளிச்சு அபிஷேகம் பண்ணி, அதே மாதிரி வெளியில் உங்களால் இந்த அத்தனை பிரச்சனை ஜென்மசனிலேருந்து காப்பாற்றக்கூடியது ஒன்று தான். நாம் ஆரம்பிப்பதில் சொன்னேன் வீடியோவில், தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், உங்களுடைய உயிரை காக்கும் தர்மம். உங்களால் முடிஞ்ச ஆக எத்தனை பயிற்சிகளும் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த இவ்வளோ கஷ்டத்தையும் தவிர்க்கணும்னா தர்மம் தான். நாம் ஏற்கனவே சொன்னபடி தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீங்கள் செய்யக்கூடிய கல்விக்கான உதவிகள், நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதியோருக்கான உதவிகள், இது அத்தனை மட்டும்தான் உங்களை காத்து நிற்கும். நல்ல எண்ணங்கள், தியானம், தர்மம், கடவுள் பக்தி, இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றி நிற்கும் என்று கூறி, என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களே, உங்களை மறுபடி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை
எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது? மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரடியா ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். துரதிருஷ்டவசமாக என்னுடைய தாயாருடைய மரணத்தின் காரணமாக நான் கடைசியாக ஒரு 10-15 நாள் எந்த ஒரு வீடியோஸும் போட முடியல, ஷூட் பண்ண முடியல. அதற்காக என்னை மன்னிக்கவும். மறுபடி என்னுடைய கடமைகளை செய்து முடித்த பிறகு இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வரிசையில் 2025 வரிசையில் நம்ம பார்த்துட்டு வர்றதில் கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 கிரக பயிற்சிகள் இருக்குது, முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று, சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மார்ச் 29, 2025 என்று நடக்கவிருக்கின்ற திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். அதற்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி அடுத்த மாதமே வந்துடும். அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி ஒரு 2-3 மாதம் கழிச்சு வரும். இந்த 3 முக்கிய பயிற்சிகளும் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு சின்ன கிரக மூமெண்ட் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் இருக்கும். அப்போ இந்த 3 முக்கிய நிகழ்வுகளில் எந்தெந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், எந்தெந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், எதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும், எதை பரிகாரமாக செய்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் சில பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு தேவையில்லை. துலாம் ராசி இந்த வீடியோவில் முதல்ல என்ன பார்க்குறோம், இந்த பயிற்சிகள் மூலிமா என்ன எதிர்பார்க்கலாம். இதில் முதலாவதாக சனிப்பயிற்சி. இதில் இன்ட்ரோ வீடியோ இந்த வீடியோலேயே முன்னாடி போட்டிருப்போம். இந்த இன்ட்ரோ வீடியோலேயே பலது சொல்லியிருப்போம். சனி பகவான் 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி பயிற்சிக்கு. இதில் மார்ச் 29 2025 வருஷம் வருகின்ற மார்ச் 29 29th மார்ச் இந்த பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுடைய முதல் ராசி என்பது மேஷ ராசி. தொடர்ந்து மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த மீனம் என்பது 12வது ராசி. காலபுருஷனுடைய முதல் ராசியில் சனி பகவான் தொடங்கி அவர் மீன ராசிக்கு மறுபடி சேர்வதற்கு காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ ராசியில் தொடங்கி
அவர் மீனராசின்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் வீட்டிற்கு வருவதற்கு சரியாக 30 வருஷம் பிடிக்குது. இந்த 30 வருஷம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பீரியடு. அதாவது 3 டீகேடுன்னு சொல்லுவோம். 3 தலைமுறைகள் எடுத்துக்கிறார். 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி சனி பகவான் மேஷராசியில் இருந்தார். ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறையும் முடிய போகுது. இப்போதான் மீனராசிக்கு வராது. இப்பேற்பட்ட சிறப்பு இந்த பயிற்சிக்கு உண்டு. மோட்சஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் ஒரு மனிதனுடைய ஆன்மீகம், ஆண்டவனுடைய துணை, அவருக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணம் இறைவனுடைய துணை. அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா மோட்சகாரகன், மோட்சஸ்தானம் வலுவாக இருக்கணும். அந்த மோட்சஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ந்து மீனத்திற்கு வருவார். இப்போ மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாதிரி நல்ல பலன்களை துலாத்திற்கு செய்வார். முதல் பாயிண்ட், துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த துலாம் ராசி சனி பகவானுடைய ஒரு ராஜயோக ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. தான் சொந்த வீட்டில் மகரம் கும்பத்தில் உச்சம் பெறாதவர் துலாமில் உச்சம் பெறுவார். ஆக இந்த வருகின்ற ஆண்டு ரொம்ப அமோகமான ஆண்டாக இருக்கும். இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்தாலும் சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. ஆக தன்னுடைய 3ஆம் பார்வையால் ரிஷபத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் கன்னியையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் தனுசையும் அவர் பார்ப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பலத்தை விட இருக்கின்ற இடத்திற்கு தான் பலம் அதிகம். ஆக துலாத்திலிருந்து 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ராசிக்குமே இந்த ராசிக்கு மட்டுமல்ல, எந்த ராசிக்குமே 3, 6, 11ஆம் பாவங்களில் சனி பகவான் வரும் பொழுது மிக மிக யோக பலன்களை செய்கிறார். 12 ராசிக்குமே. அப்போ தன் ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு யோகாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி தன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக வரும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருவார். 6ஆம் பாவம் என்பது கடன், நோய், மறைமுக எதிரிகள். நீங்கள் சராசரியாக ஒரு மனித வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாவது ஒரு ராமன் இத்தினூண்டு பையன், ராவணன் பராக்கிரமம் மிக்க வீரன். ஒரு ராவணனை தோக்கடிக்க போற நிலைமையில இன்று போய் நாளை வான்னு சொல்றான் சின்ன பையன். அப்ப ராவணன் என்ன நினைக்கிறான்? அதை நினைச்சு நொந்து போறான். கடன் பட்டார் நெஞ்சம், அதை எதுக்கு ஊமையா சொல்றாங்க, எதுக்கு உதாரணமா சொல்றாங்க? ராவனுடைய மன நிலைமைய. ஒரு சின்ன பையன், எவ்வளோ பெரிய அரசன், எத்தனை வரங்கள் பெற்றவன், என்ன வந்து இத்தினோண்டு பையன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்றான்னா என் உயிர் பிச்சை போட்டு. அப்ப ராவனுடைய மனது பட்ட பாடு இருக்கு இல்லையா, அதை எதுக்கு ஊமையா சொல்றாங்க? கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு கடன் பட்டவருடைய நெஞ்சமானது அவ்வளோ ஒரு காயத்தையும் அழுத்தத்தையும் தாங்கி இருக்கும். அதை இந்த மாதிரி கடன் தொல்லையிலிருந்து துலாம் ராசி என்பர்கள் மீண்டு வரப்போகிறார்கள். யார் யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ, கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறத அது குறிக்குது. ரெண்டாவது, ஒரு வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான 3 விஷயம்னு சொன்னோம். ஒன்று கடன், இன்னொன்று பணம் இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி வாழ்க்கையில். அதுக்கு அடுத்தது நோய். எல்லாமே இருக்குது ஒரு வாழ்க்கையில். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்தியோகம் இருக்குது, நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல ஒரு பணம் வருது, ஆடி கார் வச்சுருக்கீங்க, நல்ல மனைவி, மக்கள், வாசல், வீடு எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் அனுபவிக்க என்ன வேணும்? உடம்பு வேணும். அந்த உடம்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த மறைமுக நோய்களை களைகிறார் சனி பகவான். துலாம் ராசி என்பர்கள் எந்த மாதிரி நோயில் இருந்தாலும் அந்த நோய்களை களைவதற்காக சனி பகவான் வருகிறார். இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துல்லியமான பலன்களை தெரிய வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது தான் நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பண்ணி தருவோம். அப்போ நீங்கள் இன்னும் சிறப்பான துல்லியமான பலன்களை கேட்டறியலாம். இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் 65% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு 35% ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகமாக. ஆக இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய்களை களைவார். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் உபாதைகள், உடல் வியாதிகள்
தீர்க்கப்படும். மறைமுக எதிரிகள் முக்கியம். ஒரு மனிதன் வளர வேண்டும். இப்போ வந்து கடனை பற்றி பேசணும், நோயை பற்றி பேசணும். அடுத்தது வளர்ச்சி அடையணும்னா எது ரொம்ப முக்கியம்? உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை வெல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதிரிகள் வீக்காக இருக்கணும். இப்போ மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தாக்குதல்கள், எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்ய போகிறீர்கள், தவிடுபொடியாக போகிறார்கள், அது பந்தாட போகிறீர்கள். இதெல்லாம் சொல்றது தான் இந்த தனிப்பயிற்சி. ஆக துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட, மாதங்கள் பட்ட, ஆண்டுகள் பட்ட கடன்கள் தீரும். நோய்கள், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்ய போகிறீர்கள். இந்த 3 பாயிண்ட். அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு ரிஷபத்தை அவர் பார்ப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படலாம். ஃபாரின்ல எஜுகேஷன், வேலைகள், கல்யாணம், செட்டில் ஆகிறது ஏற்படலாம். அதே மாதிரி 7ஆம் பார்வையால், சனி பகவானுடைய 7ஆம் பார்வையில் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல தாம்பத்தியம், சிறப்பான ஒரு தாம்பத்தியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தேவையில்லாத சில உறவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக பழகக்கூடிய நட்பு வேறு விதமாக மாறலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உதயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெறும். ஆனால் பிளான் பண்ணி சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான ஆளுகிட்ட சரியான முறையில் அந்த முயற்சியை எடுக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு உச்சகட்ட ராஜயோக பலன்களை இந்த சனி பயிற்சி தரும் அப்படின்னா அது மிக இல்லை. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடியது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார். ஸோ ரிஷபராசிக்கு பெயரவிருக்கின்ற குரு பகவான் எண்ணற்ற வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இன்னும் சிறப்பான வாய்ப்பை தருவார் அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய ஆண்டில் எதிர்பார்க்கிறோம். அப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எண்ணற்றது. ஆனால் 9ஆம் பாவத்தில் குரு வந்தால் சில விஷயங்கள் துலாத்துக்கு நடக்கும். தந்தையாருடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் பெருசளவுக்கு ஆகாது. குரு உங்கள் ராசியை பார்க்க போவதனால நல்லது நடக்கும். புத்திரஸ்தானம் வலுக்கும், அதாவது உங்களுடைய புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் தாமதம் பட்டு போன துலாம் ராசி என்பவர்களுக்கு கல்யாணம் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ராகு கேது, இப்போ ராகு பகவான் எங்கே இருக்காரு? மேஷத்தில், அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெயர்ந்து கும்பத்திற்கு வருவார். சிம்மத்தில், அதாவது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ந்து சிம்மத்துக்கு போவார். அப்போ உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு ராகுவும் உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து கேதுவும் உட்காருவாங்க. இந்த 5ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது நீங்கள் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள், நம்மளை நல்லதாகவும் உருவாக்கும், அழிக்கவும் செய்யும். அது நாம் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஆக எந்த நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மளை அழிக்கவும் நம்மளால் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதையும் நம்மளால் சொல்ல முடியாது. நாம் தான் கவனமாக இருக்கணும். ஆக இந்த சமுதாயத்தில் எல்லாமே தான் இருக்கும். பிரித்து எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் விதத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய அளவில் ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க. சற்று சிக்கல்கள் உங்களுக்கும் உங்களுடைய சூப்பர்வைசருக்கும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, துலாத்துக்கு பொறுமையை நான் சொல்லிக் கொடுக்கணுமா? தேவையில்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவங்க, கடினமான உழைப்பு, தர்மத்தை தலை காக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த புத்தாண்டு என்பது உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய புத்தாண்டு தான். நம்பர் 1 ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க. ரிஷபம், துலாம், மகரம், இந்த 3 ராசிகள் வரக்கூடிய புத்தாண்டில் மிளறப் போகிறீங்க அப்படின்னா அது இல்லை. அந்த வகையில் துலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோக ஆண்டைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று கூறி, பரிகாரமாக சொல்லணும்னா ஒரே ஒரு எளிய பரிகாரம். தங்களால் இயன்ற தான தர்மங்களை எப்பொழுதுமே செய்யவும். அது நித்திய கர்மான்னு சொல்லுவோம். படிப்புக்கு, சாப்பாடுக்கு, ஆடை அணிகலன்களுக்கு, ஒரு துணி இல்லாமல் இருக்காங்க, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு குளிர்காலத்தில் போர்த்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட், இப்படி உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும்பொழுது அந்த ஆண்டவன் இறங்கி வந்து உங்களுக்கான உதவிகளை தன்னாலவே செய்வார். கவலையே வேண்டாம். காலம் உங்களுக்கான காலமாக இருக்கிறது. விரைந்து நடைபோடுங்கள், வெற்றியை பாருங்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். சப்ஸ்கிரைபர்களையும்
எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நம் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயருவாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பேச போறது மேஷ ராசி. மேஷ ராசி புத்தாண்டு சிறப்பு பலன்கள். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போறது மேஷ ராசி. புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போறது மேஷ ராசி. மேஷ ராசி இதில் 3 பயிற்சிகள் நம்ம இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒன்று சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும்னா, இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்கலாம், என்ன தீர்வுகள், சாதக பாதகமான பலன்கள் என்ன, என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்படி தான் எல்லா வீடியோஸ்லையும் கொண்டு போகிறோம். மேஷராசி, பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே சரியாக மார்ச் 29, 2025 கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். இப்படி 7.5 சனி தொடங்கும் போது எதை எதிர்பார்க்கலாம்? நிறைய இடத்துல, நிறைய சேனல்ஸில்
அப்படி நடக்கும், நல்லா நடக்கும், இந்த மாதிரி சரியாக வரும் அப்படியெல்லாம் யார் சொன்னாலும், ஏழரை சனினா நமக்கு சில கெடு பலன்களை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதுதாங்க உண்மை. சும்மா பேச்சுக்கு பொய் சொல்லி அது நடக்கும் இது நடக்கும், நான் பாசிட்டிவாக பேசுகிறேன், பாசிட்டிவாக பேசுறது நல்லது தான், ஆனால் அர்த்தம் இல்லாமல் பேசுறது நேரத்தை வீணடிப்பதாகும். ஆக மேஷ ராசிக்கு ஏழரை சனினா பிரச்சனைகள் வரதான் செய்யும். தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல ஏழரை சனினா என்ன, சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ளே போகணும். முதல்ல ஏழரை சனினா என்னன்னா, சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு, மைண்டு. ஒருவருடைய அளவற்ற கல்வி, பதவி, பணம், இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு, விஷயம், குரோத்து, சங்கடம், நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும்? என்னுடைய மனம் தீர்மானிக்கும். அந்த மனதை சனி பகவான் பிடிப்பது தான் ஏழரை சனி. சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஏழரை சனின்னு சொல்கிறோம். இப்போ மேஷராசிக்கு விரய சனியாக தொடங்குறார். மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய். இங்கே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை, பகை கிரகங்கள். அப்போ செவ்வாயுடைய தாக்கம் சனி மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அதை எதிர்பார்க்க தான் வேண்டும். இல்லைன்னு பொய் சொல்லலாம் முடியாது, நம்மளே நம்ம ஏமாற்றிக்க முடியாது. அப்போ மேஷராசிக்கு பொதுவாக இந்த ஏழரை சனி என்னால் என்ன நடக்கும்னா, சில சங்கடங்கள், கணவன் மனைவி உறவு, அதில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றி நம்ம பேசுவோம். ஒன்று மட்டும் உறுதி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடி அல்ல, அனுபவமே. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், சனி பகவான் ஒருத்தருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சில நல்லதையும் கண்டிப்பாக செய்வார். அது எந்த ராசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அவர் கொடுக்குற ₹1 கொடுத்தா கூட நாம் இந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் சனி பகவான் நமக்கு கொடுத்த யோகங்கள், செல்வங்கள் எதுவும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சுக்கிரன், குரு மூலியமாக வரக்கூடிய யோகங்கள்லாம் வரலாம், பிரியலாம், இருக்கலாம், போகலாம். ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடனேயே இருக்கும், தங்கும் கடைசி வரைக்கும். இது ஒன்று. இந்த ஆண்டு, அதாவது இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு 2025 தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த ஆண்டு தொடங்குது. இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம், குரு பயிற்சி ஒரு பக்கம். அதாவது உங்கள் மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3 என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார். உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும் பொழுது, அதாவது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், கை கேட்டது வாய் கேட்டணும், அந்த இடத்துக்கு அதிபதி 3. உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால். சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம். ராகு கேது பயிற்சி, தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார். தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார். இப்போ சிம்மம் உங்களுக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோடு வரலாம். இதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய லாபங்களை ராகு பகவான் உங்களுக்கு ஈட்டி தருவார். உழைப்புக்கு மீறிய ஊதியம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, பல்கா இன்கம், லம்சம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது, சில பாலிசிஸ்லாம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ்லாம் மெச்சூர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மெச்சூர் அடைகிறது, அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டு, பூர்வீக சொத்து வருது, இந்த மாதிரி சாதகமாக உங்களுக்கு வரதெல்லாம் நடக்கும். ஆக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் சனி பயிற்சி உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சனி பயிற்சியோட பலன்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி
இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் நீச்சம் பெற்று ஆரம்பிக்கிறதுனால காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். ராசிநாதன் உங்களுடைய 4ஆம் இடத்துல நீச்சம் பெறும்போது நீங்கள் இந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது டாக்குமெண்டேஷன் எதுலேயுமே நீங்கள் உள்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் பத்திரங்களில் கையெழுத்து போடும்போதும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதும் சொத்து தகராறு பற்றி பேசும்போதும் அதை பற்றி முயற்சி பண்ணும்போதும் வாகனங்கள் வாங்கும் போதும் எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள், போலீஸ் கேஸு, லீகல் மேட்டர்ஸு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கவனப்படுத்திக்கணும். இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கடைசியில் பேசுவோம். விரய சனியா ஏழரை சனி தொடங்குறதுனால மிக பெரிய அளவிலான ஆபத்து என்பதும் கண்டிப்பாக கிடையாது. இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம், மனசில் நிறுத்திக்கலாம். மற்றும் இந்த முதல் 4 மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும். என்னதான் ஏழரை சனி மார்ச் 29 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டு 4 months மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும். இதை பயன்படுத்திக்கணும். கையில் காசு வந்த உடனே டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும். ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, குரு பகவானுடைய பயிற்சியினால, அதாவது 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியாகவும் விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருப்பதனால் இந்த 12ஆம் வீடு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இல்லை படிக்கிறதுக்கே நீங்கள் போகணும் அப்படின்னா கூட இது பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட சம்பந்தம் இல்லாத, அதாவது ஒருத்தருக்கு ஃபாரின்ன்றது அவரோட லிஸ்ட்லேயே இல்லை, மேஷராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு கூட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூட, இல்லை அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய, அங்கே வாசம் பண்ணக்கூடிய, பிஆர் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சடனாக ஒரு அதிசயம் மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருகின்ற ஆங்கில புத்தோட 2ஆம் பாதியில் புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய பல மேஷராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகன் உபஜயஸ்தானம் முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல பெயர்வதனால புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அப்படி வந்தால் கூட சில பேர் இந்த ஃபர்டிலிட்டி மெத்தடாலஜி, ஐவிஆர்எஸ் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த புத்திர பாக்கியத்தை பெறக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லது உங்களுக்கு நடக்கும். ரொம்ப வெகு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும். நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் இப்போ பேசக்கூடிய அத்துணையும் ராசியுடைய பொது பலன்கள். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கான சுய பலன்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரப்படும். அடுத்த பாயிண்ட்டு, சொந்தமாக இப்போது மேஷராசியில் இருக்கீங்க, வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், எதுவுமே சரியாக வரல சார், கடுமையாக வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு என்னுடைய வேலைக்கான என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன், என்னை விட தகுதியும் திறமையும் கம்மியாக இருக்கக்கூடியவங்க என் பக்கத்துலேயே இருக்காங்க, மேலே போகிறாங்க, ப்ரமோஷன் ஆகி மேலே போகிறாங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல, நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தருவோம். சொந்த தொழில், ஏன்னா சொந்த தொழில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசி என்பவர்களுக்கு வருகிறது. எந்த சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உகந்த ஒரு ஆண்டாக வருகிறது. எந்த தொழில் நீங்கள் தொடங்கினா சரி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். பொத்தாம்படையாக எல்லாருக்கும் இப்படி இந்த தொழில் தொடங்கினா சரியாக வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே ஃபுல்லாக தீரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளாக மேஷராசியில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கலை, எனக்கு அது ஒரு குறையாக இருக்குது வாழ்க்கையில், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறேன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது, எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? பல அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு, பல மேஷராசி நேயர்களுக்கு இது மனசில் ஒரு தீராத குறை. எனக்கு எப்படி சார் கல்யாணம் நடக்காமல் இருக்கும்? என்னை விட அழகு இல்லை, என்னை விட படிப்பு இல்லை, என்னை விட பணம் இல்லை, என்னை விட குடும்ப பின்னணி இல்லை, அவர்களுக்கு கல்யாணம் நடக்குதே, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, குழந்தை ஸ்கூலில் போகிற அளவுக்கு இருக்காங்க, எனக்கு ஏன் நடக்கலை? இந்த கேள்விக்கான பதில்
உங்கள் திருமணத்திற்கான விடையை நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் பொது பலன்களாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறமா வரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருது. அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் அழகா புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன். 7.5 சனியுடைய தாக்கத்தினால மனம் மந்தமாகும். தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும். தேவையில்லாத உறவுகள், அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும். அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல தெளிவாக இருந்த மனம், நல்ல ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருந்த மனம் சில மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம். இது 7.5 சனியுடைய தாக்கம். தூக்கம் கெடலாம். அதே மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான், திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம். இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த இயரோட 2ஆம் பகுதியில் ஒரு ஆகஸ்டுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் பெறணும்னா உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும். அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சல்டேஷன் மூலிமா சொல்ல முடியும். நம்பர் 1. ஸோ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, புத்தாண்டு ஃபுல்லாக என்னென்ன நல்லது இருக்குது, எது கெட்டது இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் நல தீர்த்தத்தில் குளித்து தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு 21 முறையாவது சொல்ல வேண்டும். 2. சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும். இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்கிறாங்க. 2.5 வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது. ஆண்டாண்டுக்கு வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனி பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது. கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க. ஆக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி மேஷராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணகட்டத்தினால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை, அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும். வேஷ்டி, துண்டு, புடவை ஏதாவது தானம் பண்ணலாம். ஒரு 50 பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். 3வதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது, உடைகள் அளிப்பது, இதுதான் உங்களை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். இதெல்லாத்தோட முக்கியமானது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது மிக மிக சிறந்த பலனை தரும். மொத்தம் இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு பரிகாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் உயிரினும் மேலான மேஷராசி பெருமக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நம் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது,
அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது? மிகுந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.